welcome back to our channel. நான் தான் உங்க பாலக்காடு அம்மணி. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்றதுக்கான 4 ரீசன்ஸ் அண்ட் வந்து வீட்லயே இருந்து நமக்கு எப்படி ஸ்க்ரன்ச்சீஸ் மேக் பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்றதுக்கான அந்த 4 ரீசன்ஸ் நமக்கு பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு நீங்க ஹேர் கேர் பண்ற ஒரு ஆள், ஹேர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு இன்னும் நீங்க ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணலனா நீங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா ஹேர் பிரேக்கேஜஸ் எல்லாம் வந்து நமக்கு அவாய்ட் பண்ணலாம். அது எப்படி மீன் பண்றேன்னா, நார்மல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற ஹேர் டைஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான ஹேர் டைஸ், இந்த மாதிரி ஹேர் டைஸ் எல்லாம் வந்துட்டு எலாஸ்டிக்கும் ஃபேப்ரிக்கும் வந்துட்டு சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அந்த எலாஸ்டிக் உள்ள வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு மாட்டிக்கிட்டேன்னா நம்ம வந்துட்டு அந்த ஹேர் டை ரிமூவ் பண்ணும்போது நம்ம அந்த ஹேர் டை கூட நிறைய ஹேரும் சேர்ந்து வந்துடும். இது உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எனக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஸ்க்ரன்ச்சீஸ் எப்படி மேக் பண்றாங்கன்னா, நம்மளோட எலாஸ்டிக் இருக்கும் இல்லையா, அது எலாஸ்டிக்கை வந்துட்டு சரவுண்ட் பண்ணி வந்துட்டு ஃபேப்ரிக் தான் இருக்கும், அது சுத்தி வந்துட்டு ஃபுல்லா ஃபேப்ரிக் தான் இருக்கும். அப்ப எலாஸ்டிக் வந்துட்டு இன்சைட்ல தான் இருக்கும். நம்ம ஹேர்ல படுறது வந்துட்டு ஏதாவது துணி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரன்ச்சீஸ்ல மோஸ்ட்லி யூஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப சாஃப்டான துணி கிளாத் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணாலும் வந்துட்டு என்ன ஆகும்னா ஹேர் எல்லாம் சேர்ந்து வராது, ஹேர் பிரேக். இதனாலதான் வந்துட்டு நம்மளோட செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்றாங்க. நீங்களே வந்துட்டு சோஷியல் மீடியால எல்லாம் பாத்திருப்பீங்களா, அவங்க வந்துட்டு தலையில கொண்டை போடும்போது இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்றது, அண்ட் வந்துட்டு முடி வந்துட்டு பானிடைல் கட்டும் போது சும்மா கட்டி வைக்கும் போது இந்த மாதிரி குட்டி ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாம் யூஸ் பண்றது. சிலவங்க எல்லாம் இந்த ஃப்ரீ ஹேர் விடும்போது அவங்க கையில வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ மாட்டி இருக்கிறது நீங்க பாத்திருப்பீங்க. அது ஆக்சுவலி ஹேர்ல யூஸ் பண்றதா. சிலவங்க வந்துட்டு அந்த பிக் எடுக்கிற டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி கையில மாட்டுவாங்க. ஸோ இதுதான் அதோட மெயின் ரீசன். அண்ட் வந்து ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டேன்னா இதோட ஃபேன் ஆயிடுவீங்க நீங்க. அதுக்கப்புறம் நீங்க இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. நான் முன்னாடி காட்டின அந்த மாதிரி ஹேர் டைப் கிட்ட நீங்க போகவே மாட்டீங்க. ஸோ இதுக்கு நான் கேரண்டி. அடுத்து வந்துட்டு நம்மளோட செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம பெரிய ஹேர் ஸ்டைல் எதுவும் பண்ணலைனாலும் நம்ம ஹேர்ல வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணாலே கொஞ்சம் ஸ்டைலிஷா ஃபேஷனபிளா இருக்கும். ஏன்னா நம்மளோட ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதே மெட்டீரியல் வச்சு நமக்கு ஸ்க்ரன்ச்சீஸ் மேக் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஹேண்ட்பேக் ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்க்ரன்ச்சீஸ் மேக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளோட ஷூஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணலாம். இப்படியே வந்துட்டு நமக்கு நம்மளோட அந்த ஒரு அவுட்லுக்கை வந்துட்டு ரொம்ப அழகா மாத்தலாம். அண்ட் ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணும்போதே நம்மளோட அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, நம்ம பெருசா எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாலும் அந்த கொண்டை போட்டு அதுக்கு மேல நார்மல் பண்ணு போடுறதுக்கு பதிலாக இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணா பார்க்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நான் இப்போ அப்படிதான் பண்றேன். வெளியெல்லாம் போகும்போது ஃப்ரீ ஹேர் விட்டேன்னா பிஸ்ல எல்லாம் போறே வச்சுக்கோங்க. நீங்க ஃப்ரீ ஹேர் விட்டுட்டா நம்மளோட காத்தடிச்சு நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகி பிரேக்கேஜ் அதுக்கு மேல பெரிய டேமேஜஸ் எல்லாம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக வந்து நான் ஹேர் வந்துட்டு கொண்டை போடுவேன். கொண்டை போடும்போது நான் இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணுவேன். அப்போவே வந்து நம்ம ஃப்ரீ ஹேர் விடலைனாலும் அந்த கொண்டை போட்டுட்டு இந்த ஸ்க்ரன்ச்சி போடும்போதே அந்த ஒரு லுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றது, ரொம்ப வல்கரா இல்லாம கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்துட்டு நீங்க ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணலாம். அப்ப நம்மளோட தேர்ட் பாயிண்ட், ஸ்க்ரன்ச்சீஸ் வந்துட்டு நம்மளோட ஹேர் டையை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அது நான் சொல்லவே தேவையில்லை, நீங்களே இப்போ பார்த்த போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளோட நார்மல் டையை விட கண்டிப்பா வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல மேக் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட அந்த நெட் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அதுல வந்துட்டு இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண பியூட்டிஃபுல்லான குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண அந்த நெட் மெட்டீரியல் அதெல்லாம் வச்சு ஸ்க்ரன்ச்சீஸ் மேக் பண்ண பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட ஃபோர்த் பாயிண்ட், அப்ப நம்மளோட நாலாவது பாயிண்ட் வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். அது எப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் வந்துட்டு இந்த மாதிரி துணி, நல்லா சாஃப்டான துணி யூஸ் பண்ணி தான் வந்துட்டு மேக் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு இப்போ நார்மல் ஹேர் டைஸ் இருக்கும் இல்லையா, அது வச்சு நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்ப டைட்டா வந்துட்டு கெட்டி வச்சுட்டேன்னா நம்மளோட ஹேர் வந்துட்டு புல் பண்ற மாதிரி இருக்கும், அப்படியே நமக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹேர் எல்லாம் சம்டைம்ஸ் வந்துட்டு லூஸ் ஆக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்க பண்ணிருப்பீங்க. நானும் வந்துட்டு நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ரொம்ப பெயின் எடுக்கும், ஹேர் எல்லாம் ஏதோ ஒன்னு ரெண்டு ஏதோ ஹேர் எல்லாம் ரொம்ப இழுக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும். அப்ப நம்ம வந்து அந்த ஹேர் வந்துட்டு லூஸ் ஆக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நார்மல் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்காது. இந்த மாதிரி தலைவலி இல்லைன்னா ஹேர் வந்துட்டு ரொம்ப புல் பண்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனாலதான் உங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்க வந்துட்டு ஒரு வாட்டி ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணிட்டா இதோட ஃபேன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க நார்மல்
ஹேர் டைஸ் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு. ஸோ இப்போவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஐயோ இது ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்லலாம் வாங்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு வீட்லேயே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி வீட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரன்ச்சீஸ் மேக் பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். செலவும் ரொம்ப கம்மி அண்ட் வந்துட்டு ஒரு 1/2 மீட்டர் க்ளோத்து இந்த மாதிரி நல்லா ஒரு க்ளோத்து வாங்கிட்டேன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் மேக் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம கேஷும் வந்துட்டு சேவ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் வந்து நிறைய கேஷ் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணியிருக்க பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஹேர் கேர் ஸ்கின் கேர் எல்லாம் ரொம்ப நல்லா பார்க்குறாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா கேர் பண்ணுறாங்க. ஸோ இதனால மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ ஸ்க்ரன்ச்சீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க உங்க வீட்லயே மேக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்போ ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்க பாத்துட்டீங்க. சோ இனி வந்துட்டு நமக்கு நம்மளோட ஸ்க்ரன்ச்சீஸ் வந்துட்டு வீட்லயே இருந்து எப்படி மேக் பண்ணலாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி நமக்கு ஜாயின் பண்ணலாம். ஸ்க்ரன்ச்சீஸ் மேக் பண்ணுறதுக்காக நான் இங்கே சாட்டின் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட லெங்க்த்து வந்துட்டு 13 இன்ச்சும் அதுக்கப்புறம் இதோட விட்த்து வந்துட்டு 5 இன்ச்சும் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்து இந்த ஃபேப்ரிக்கோட 2 எண்டு இருக்கும் இல்லையா, அந்த 2 எண்டையும் இந்த மாதிரி நமக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபேப்ரிக்கோட 2 ப்ரிட்டி சைடு இருக்கும் இல்லையா, இந்த ப்ரிட்டி சைடு சேர்ந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நமக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு நம்ம அந்த 1/2 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்து இந்த ஒரு மெட்டீரியலை வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு இது விரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த மேலே இருக்கிற க்ளோத் இருக்கும் இல்லையா, இப்போ வந்துட்டு உள்ள ப்ரிட்டி சைடும் வெளியே வந்துட்டு ராங் சைடும் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மேலே இருக்கிற இந்த ஒரு இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சைடை வந்துட்டு இதே மாதிரி ஃபோல்டு பண்ணும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற அந்த துணி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இப்படி எடுத்துக்கணும். 2 சைடில் இருக்கிற துணியை இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்போது மேலே இருக்கிற துணி உள்ளேயும் கீழே இருக்கிற துணி இந்த மாதிரி வெளியும் வரும். அதோட ராங் சைடில் தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணணும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி மிஷினுக்குள்ளே நம்ம மெட்டீரியலை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த மேலே இருக்கிற துணி வந்துட்டு இப்போ உள்ளே தான் இருக்குது. ஸோ அதை நம்ம உள்ளே இப்படி வச்சுக்கிட்டு அந்த கீழே இருக்கிற அந்த துணி மேலே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ட் எத்திட்டேன்னா உள்ளே இருக்கிற துணி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம புல் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ வந்துட்டு அது கீழே வந்துடும். திரும்பி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு திரும்பி எண்டில் எத்திட்டா இந்த மாதிரி திரும்பி நம்ம புல் பண்ணணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். கடைசி நம்ம ஸ்டிச்சிங் முடிக்கிற அந்த ஒரு டைமில் வந்துட்டு 1 இன்ச்சு கேப்பு விட்டு நம்ம ஸ்டிச்சு நிப்பாட்டணும். ஒரு ஹால் வைக்கிற மாதிரி நம்ம 1 இன்ச்சு விட்டு நம்ம ஸ்டிச்சு வந்துட்டு நிப்பாட்டணும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்களா, நான் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். நம்ம முன்னாடி ஸ்டிச்சிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேனோ அதோட கிட்ட வந்துட்டு ஒரு இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்செல்லாம் கேப் விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சு நிப்பாட்டணும். இப்போ வந்துட்டு அந்த ஹால் இருக்கும் இல்லையா, அந்த ஹாலில் இருந்து நம்ம துணி இந்த மாதிரி இழுக்கணும். இழுக்கும்போது நமக்கு ப்ரிட்டி சைடு வெளியே வந்துடும், அந்த ராங் சைடு வந்துட்டு உள்ளேயும் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் அங்கே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு கேப்பு விட்டு நம்ம ஸ்டிச் வந்துட்டு நிப்பாட்டணும்னு சொன்னேன். 7 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன்.
இனி இந்த மாதிரி எலாஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு நம்ம பின்னை வந்துட்டு இந்த மாதிரி குத்தி எடுக்கணும். இன்னொரு சைடு வந்துட்டு கையில் நல்லா டைட்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பின் யூஸ் பண்ணி இந்த எலாஸ்டிக்கை வந்துட்டு இந்த க்ளோத்து ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இனி வந்து இந்த எலாஸ்டிக்கோட 2 எண்டையும் எடுத்து நமக்கு டைட்டாக வந்துட்டு கட்டி வச்சுக்கலாம். ஸோ ஓரளவு நம்மளோட ஸ்க்ரன்ச்சி வந்துட்டு நான் பண்ணி முடிச்சிட்டேன். இனி வந்துட்டு அந்த ஹால் இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு 1 இன்ச் ஹால் கொடுத்தோம் இல்லையா, இந்த ஹாலை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 இன்ச்சு மட்டும் நம்ம வந்துட்டு சைடில் ரொம்ப சைடில் வந்துட்டு நம்ம அந்த ஒரு 1 இன்ச்சு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஸ்க்ரன்ச்சி ரெடி ஆகிட்டு இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு ஈஸியாக வீட்டில் இருந்து பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்க்குறேன்னா சேனலில் புதுசாக வர்றீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிட்ட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு இருக்கிற ஆப்ஷன் கொடுக்குங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வந்து நமக்கு அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.